சார்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த காணொலி யாருக்கானது அப்படின்னா குரூப் 2 2A மெயின்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இது உங்களுக்கானது தான். ஸோ பிஃபோர் கோயிங் டு த வீடியோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, சில லட்சங்கள்ல இருந்து சில ஆயிரங்களா வந்து தேர்வு பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நீங்க எல்லாமே இந்த லாஸ்ட் லெக் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராட்டஜைஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த காணொலி இந்த பர்டிகுலர் வீடியோ எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கட்டாய தமிழ் பாடத்தாள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி தான். ஸோ இப்போ ரீசன்ட் இயர்ஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த கம்பல்சரி தமிழ் பேப்பர் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கம்பல்சரி தமிழ் பேப்பர் அப்படின்றது உங்களோட ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கே தெரியாமல் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்றத தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். பியாண்ட் தட் அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு புக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கம்பல்சரி தமிழ் பேப்பர் இருக்குல்ல, அந்த கட்டாய தமிழ் தாள். ஸோ கடந்த 2 வருடங்கள் நடந்த முக்கியமான 7 தேர்வுகள் என்னென்ன தேர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சர்வீஸ் வெரி ரீசென்ட்லி இப்போ நாங்கள் எழுதிட்டு வந்து 2024. ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 2A சர்வீசஸ் 2022, டூரிஸ்ட் ஆஃபீஸர் 2023, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சர்வீஸ் 2023, அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் 2023, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் 2023, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B சர்வீஸ் 2024 அண்ட் வெரி ரீசென்ட்லி இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சர்வீஸ் 2024. இதில் இருக்கக்கூடிய எல்லா வினாத்தாள்களுக்குமே விடைகள் எழுதப்பட்டு அதை தொகுத்து இந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 180 பேஜ் உள்ள புக்கு. ஸோ இந்த புக்கோட நெசசிட்டி ஏன் இப்போ வந்து தேவைப்படுது, அதே சமயம் அதை தாண்டி ஏன் வந்து கட்டாய தமிழ் தாள் அப்படின்றது உங்களோட ப்ரிப்பரேஷனில் நாலேஜபிள் சைட்லையும் உங்களோட சைக்காலஜிக்கல் சைட்லையும் எப்படி வந்து ரோல் ப்ளே பண்ண போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கட்டாய தமிழ் தாளை சிலர் வந்து இக்னோர் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே படித்தது தானே, கடைசியில் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு. சிலர் வந்து எக்ஸாமோட லாஸ்ட் வீக்கில் இல்லை லாஸ்ட் டேயில் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பகுதி நேரம் உட்காந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே போய் கொடுப்பீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் இதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா விச் இஸ் ப்ளஸ், எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். கிளியர் பண்ணுறதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதும் போதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொழிபெயர்ப்பு எழுதிட்டு வர்றீங்க, அதில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எழுதிட்டு வர்றீங்க, அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா இது எல்லாமே உங்களோட சின்ன சைக்காலஜிக்கல் எஃபெக்டை வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் வந்து கொடுக்கும். இது எப்படி எக்ஸாமில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும்னா, அதுக்கடுத்து நீங்கள் மேண்டட்ரியாக எழுதுறீங்க இல்லையா ஒரு எக்ஸாமு, ஸோ உங்களோட ரேங்கை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இதில் இருக்க சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அதில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ன்றது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கரெக்டுன்னு நினச்சி ஒன்று மார்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. எக்ஸாம் சென்டருக்கு வெளியே வந்தோடனே ஐயோ இது தானே மார்க் பண்ணணும், ஏன் இதை மார்க் பண்ண அப்படின்னு நினைப்பீங்க. இன்னும் ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, எக்ஸாமில் எவ்வளோ நேரம் யோசிச்சு பார்த்துருப்பீங்க, எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே வந்தோடனே அந்த ஆன்சர் தோணும். ஸோ இதெல்லாம் ஏன் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஒழுங்காக படிக்காதனால வருது அப்படின்னா கிடையவே கிடையாது. படிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது எதில் வந்து வருது அப்படின்னா, உங்களோட ப்ரெஷர் அண்ட் உங்களோட சைக்காலஜி மென்டல் ஆஸ்பெக்டில் தான் வருது. இந்த எக்ஸாமோட க்ளோஸ் எண்டில் வந்து இந்த கட்டாய தமிழை ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு போர்ஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட மார்க்கை வந்து திருடிடும் உங்களோட ப்ரிப்பரேஷனில். ஸோ அதனால தான் இந்த கட்டாய தமிழை அப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு 1 மந்த் ப்ரிப்பரேஷன் இருக்கு, இன்னும் பெண்டிங் இருக்குன்னா அந்த டைம்லேயே டெய்லி பேசிஸில் ஒரு 1/2 hour 1 hourனு உங்களோட ப்ரிப்பரேஷனில் டெய்லி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும். இதுதான் முக்கியம். ஏன்னா இந்த கட்டாய தமிழ் ஒரு சைடு உங்களோட சைக்காலஜிக்கல் பார்ட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணிட்டேன், சூப்பராக பண்ணியிருக்கேன் எக்ஸாம் அப்படின்னாலே உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அதை நீங்களே யோசிச்சு பாருங்க. மோர் தென் நான் சொல்றதை விட யூ கேன் ஃபீல் இட். ஒரு எக்ஸாம்பிள் அது வெறும் கட்டாய தமிழ் தான், 40 மார்க் எடுத்தால் தான் போதும், ஆனால் அதை நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின் போதே உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் 1 notch அதிகமாக இருக்கும். அதை இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா அடுத்த எக்ஸாமில் பண்ணும்போது எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்மால் திங்ஸ் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லைஃப்ல எப்பயுமே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கட்டாய தமிழ்ன்றது ஸ்மால் திங் மேட்டர்ஸ் மாதிரி. ஸோ இதை நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு தான் நீங்கள் நினைக்கணும். பெஸ்ட்டாக கொடுக்கணும் இந்த சென்ஸ் 100க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. பட் ஆக்சுவலாக எஃபிஷியண்ட்டாக கொடுக்கணும், சும்மா பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல். மீன்வைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 1 month இருக்குன்னா 1 month டெய்லி பேசிஸில் உங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த இதில் ஆரம்பிக்கும் போது கட்டாய தமிழ் எப்படி ஆரம்பிக்கும், உங்களுக்கு மொழிபெயர்ப்பு இதெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த மொழிபெயர்ப்புலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோம், ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இப்போ எங்களுக்கு சிஏட்டோ வந்துச்சு, விச் இஸ் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ஏன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறைய இருந்ததுனால. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொழிபெயர்ப்பு வருது அப்படின்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸை தவிர, டெக்னிக்கல் டேர்ம்னா இந்த சிஏட்டோ இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸு, வெர்ப்ஸு, கன்ஜங்ஷன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க போகுது. அப்போ அது வந்து என்ன பேராகிராஃப் கொடுத்தாலும் மாற போகிறதில்ல. அப்போ
7 வருஷத்துக்கு தொகுத்து வச்சிருக்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சர் புக்லெட்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணீங்கன்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸை தவிர மற்றபடி எந்த பேராகிராஃப் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இந்த சிஏட்டோ லாஸ்ட் டைம் நான் குரூப் 1 மெயின்ஸ் எழுதும்போது இந்த சிஏட்டோவை நான் எழுதும்போதே எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட். ஏன்னா என்னால் இதை பெஸ்ட்டாக வந்து மொழிபெயர்க்க முடிஞ்சுது. ஆல்ரெடி அகாடமியில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கட்டாய தமிழ் இருக்குது எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி ஆன்சரோட ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அது எனக்கு எக்ஸாமில் ஒரு சைக்காலஜிக்கல் பூஸ்டர் கொடுத்தது. ஃபஸ்ட்டு பேப்பரில் அந்த கட்டாய தமிழில் பண்ணதே செகண்ட் பேப்பர் அடுத்த செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பேப்பரில் நான் எழுதும்போது எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்டாக அதை எக்ஸாம் எழுத முடிஞ்சுது. ஸோ சேம் திங் எங்கேயும் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட புக்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 7 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து தொகுத்து அதுக்கான ஆன்சரோட விடைகளோடு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கனாலே நீங்கள் மொழிபெயர்ப்புலாம் ஈஸியாக வந்து கோ த்ரூ பண்ண முடியும். இது மீன்வைல் இதை தாண்டி என்ன அப்படின்னா இந்த கட்டாய மொழி தமிழ் மொழி தேர்வு தாளில் வந்து ஜிஎஸ் ஹெல்ப் பண்ணக்கூடிய சில ஏரியாக்களும் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். இந்த திருக்குறள் சார்ந்து ஒரு 5 கேள்விகள் கேட்கப்படும். அதுலேருந்து ஒரு கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுதினா போதும். பட் ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இங்கே 7 பேப்பர் இருக்குது. 7×5 35 கொஷினை இதில் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. திருக்குறளில் மட்டும் 35 கேள்விகள் சால்வ் பண்ணியிருப்பாங்க. இந்த 35 கேள்விகள் இதில் சால்வ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களுக்கு ஜிஎஸ்ல திருக்குறள் ரிலேட்டாக ஒரு ப்ரிலிம்ஸ் கேள்வியோ திருக்குறள் ரிலேட்டாக ஒரு மெயின்ஸ் கேள்வியோ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் புக்கு வந்து இதிலே உங்களுக்கு என்னவும் இருக்கும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய சில கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய திருக்குறள் கண்டென்ட் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக முக்கால்வாசி நேரங்கள் பேசப்படாத ஒரு விஷயம், இந்த போட்டித் தேர்வுகளில் பேசப்படாத விஷயம் என்னன்னா சைக்காலஜி. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே படிக்கிறத பற்றியுமே மட்டும் தான் பேசுகிறீங்க. தெர் இஸ் சம்திங் இன்னொரு ஐடியா வந்து சைக்காலஜி. இந்த சைக்காலஜின்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து அந்த 2 மார்க்கு 3 மார்க்கு 4 மார்க்கில் இந்த எக்ஸாம் மிஸ் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான காரணங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் கட்டாய தமிழ் அப்படின்றது உங்களோட சைக்காலஜிக்கலாகவும் உங்களோட ஜிஎஸ்ல கூடிய சில இடத்துலையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த பர்டிகுலர் புக்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் ஐ செட் ஆல்ரெடி ஒரு 180 பேஜஸ் கிட்ட இருக்கும். இதில் 7 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் என்டையர்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. என்டையர்லி வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணாலே போதும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாங்கிட்டு கடைசி வாரத்தில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, விச் இஸ் அப்சல்யூட்லி நாட் அட்வைசபிள். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா இப்போயே அஸ் சூன் அஸ் பாசிபிள் வாங்கிட்டு டெய்லி பேசிஸில் ஒரு 10 பேஜஸ் 12 பேஜஸ் இல்லை முக்கியமான கண்டென்ட் எது மட்டும் நீங்கள் கோ த்ரூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டட் ஃபார்மேட்டில் நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இருக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் அண்ட் சென்னை 6 பிரான்ச்சஸ்லுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மீன்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா டிஜிட்டலாகவும் வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் புக்ஸை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் சூன் அஸ் பாசிபிள் இந்த புக்ஸை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ரிப்ரேஷனில் இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட ப்ரிப்ரேஷனை கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். முக்கியமாக ப்ரெஷர் இல்லாமல் எக்ஸாம் எழுதலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு 2 மார்க்கு 3 மார்க்கு இல்லை 2 கேள்வி 3 கேள்வியை இன்னும் சரியாக வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு உதவும். எனக்கு உதவுச்சு குரூப் 1ல், உங்களுக்கும் உதவும்னு நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.